பலூசிஸ்தான் சுதந்திரம் அறிவிப்பு, பாகிஸ்தானில் பதற்றம் அதிகரிப்பு. பலூசிஸ்தான் தலைவர்கள் பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் அறிவித்ததை தொடர்ந்து பதட்டம் அதிகரித்துள்ளது. மிர்யார் பலோச் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இந்தியா மற்றும் ஐநாவிடம் ஆதரவும் கோரியுள்ளனர். பலூசிஸ்தான் பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் பெற்றதாக மிர்யார் பலோச் உள்ளிட்ட பலூசிஸ்தான் தலைவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து பலூசிஸ்தான் குடியரசு சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ஆபரேஷன் சிந்தூரை என்ற பெயரில் நடத்திய சமீபத்திய எல்லை தாண்டிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதட்டம் நிலவும் சூழலில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. பலூச் கிளர்ச்சியாளர்களின் ஆதரவாளரும் பிரபல எழுத்தாளருமான மிர்யார் பலோச் எக்ஸ் தளத்தில் தொடர்ச்சியாக பதிவுகள் மூலம் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். மேலும் புதுதில்லியில் பலூச் தூதரகத்தை அனுமதிக்குமாறு இந்திய அரசாங்கத்தை அவர் வலியுறுத்தினார். மேலும் பலூசிஸ்தானுக்கு அமைதி காக்கும் படைகளை அனுப்புமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்தினார். அதே நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் அப்பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் மேற்கோள் காட்டியுள்ளார். அது மட்டுமின்றி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் POK உள்ளிட்ட பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து மே 7ஆம் தேதியன்று இந்திய ஆபரேஷன் சிந்தூர் நடத்தியதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 100க்கும் மேற்பட்ட எரிவாயு கிணறுகள் உள்ளிட்ட டேரா புக்தி பகுதிகள் உள்ளிட்ட பாகிஸ்தானின் எரிவாயு வயல்களை பலூச் சுதந்திர போராளிகள் தாக்கியதாக மிர்யார் பலோச் கூறியுள்ளார். அவர் தனது ஒரு பதிவில் பயங்கரவாத பாகிஸ்தானின் வீழ்ச்சி நெருங்கி வருவதால் விரைவில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்றும் நாங்கள் எங்கள் சுதந்திரத்தை கோருகிறோம். மேலும் டெல்லியில் பலூசிஸ்தானின் அதிகாரப்பூர்வ தூதரகத்தை அமைக்க அனுமதிக்குமாறு இந்தியாவை கேட்டுக்கொள்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். சர்வதேச சமூகத்திற்கும் அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். பலூசிஸ்தான் ஜனநாயக குடியரசின் சுதந்திரத்தை அங்கீகரிக்கவும் அங்கீகாரத்திற்கான உங்கள் ஆதரவை வழங்க அனைத்து ஐநா உறுப்பினர்களின் கூட்டத்தை கூட்டுமாறும் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையை கேட்டுக்கொள்கிறோம் என்றும் பதிவிட்டுள்ளார். பணம் பரிவர்த்தனை மற்றும் பாஸ்போர்ட் அச்சிடுதலுக்காக கோடிக்கணக்கில் நிதி விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தனது பதிவில் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.